கடந்த 4-5 ஆண்டுகளாக உலகம் பல்வேறு போர் மற்றும் பதற்றமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் உள்ளிட்ட காரணங்களால் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு சந்தையில் தொடர்ந்து சப்ளை பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வெளிநாடுகளை பெரிதும் நம்பியிருக்கும் இந்தியா எரிபொருள் இறக்குமதியில் புதிய அணுகுமுறையை மேற்கொண்டு வருகிறது. ஒரே சில நாடுகளை மட்டும் நம்பியிருப்பதை தவிர்த்து பல்வேறு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் வகையில் சப்ளையர் நாடுகளின் எண்ணிக்கையை மத்திய அரசு கணிசமாக அதிகரித்துள்ளது. ராஜ்யசபாவில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை அமைச்சர் சுரேஷ் கோபி அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் இது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்தியாவிற்கு திரவ இயற்கை எரிவாயு வழங்கும் நாடுகளின் எண்ணிக்கை 6 இருந்து 15 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 27 இருந்து 41 உயர்ந்துள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நாடுகளுடன் வர்த்தக உறவை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஏற்படும் போர், பொருளாதார தடைகள் அல்லது சப்ளை பாதிப்புகள் இந்தியாவின் எரிபொருள் தேவையை நேரடியாக பாதிப்பதை குறைக்க முடியும் என அரசு கருதுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய போது ஐரோப்பாவுக்கான எரிபொருள் சப்ளையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் சப்ளை இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு அதிகரித்தது. ஆனால் மேற்கத்திய நாடுகளின் தடைகள் மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகள் காரணமாக உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் மீண்டும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் போன்ற மத்திய கிழக்கு பதற்றங்களும் ஆசிய நாடுகளின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளைக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன. இந்த பின்னணியில் இந்தியாவின் புதிய சப்ளையர் வலை அமைப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இனி ஒரு நாடு அல்லது குறிப்பிட்ட ஒரு கடல் வழித்தடத்தை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியம் குறையும். இதனால் போர் காலங்களிலும் எரிபொருள் சப்ளையை சீராக வைத்திருப்பதுடன் திடீர் விலை உயர்வுகளின் தாக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் இறக்குமதி சார்பை குறைக்க எத்தனால் கலப்பு, பயோகேஸ் உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் எரிபொருள் திட்டங்களையும் மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. இதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவை குறைப்பதுடன் நாட்டின் அந்நிய செலாவணி மீதான அழுத்தத்தையும் குறைக்க முடியும். E25 பெட்ரோல் தொடர்பான சோதனைகளும் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் E20 குறித்து பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்பார்ப்புகள் காரணமாக எத்தனால் கலப்பு அளவை மேலும் அதிகரிப்பதில் அரசு எச்சரிக்கையுடன் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்தியாவில் உற்பத்தியாகும் உபரி எத்தனாலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் முயற்சிகளிலும் மத்திய அரசும் தனியார் நிறுவனங்களும் கவனம் செலுத்தி வருகின்றன.